தமிழகம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கண்ணாபுரம் கிராமத்திலே சட்டவிரோத மதுபானம் அல்லது கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்று காலை நிலவரப்படி 47 உயர்ந்திருக்கின்ற நிலைமையிலே இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அரசியல் மட்டங்களிலே பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலே ஆளும் திமுக தலைமையிலான அரசு மீது தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்திலே தற்போது அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற நடிகர் விஜய் சம்பவ இடத்துக்கு சென்று இந்த சட்டவிரோத மதுபானம் அருந்தி வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களை பார்வையிட்டு திரும்பி இருக்கின்றார். இந்த நிலைமையிலே சமூக ஊடகங்களிலும் இந்திய ஊடகங்களிலும் சரி இன்று இந்த விடயம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். தமிழகம் விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளக்குறிச்சி கண்ணாபுரம் கிராமத்திலே சட்டவிரோத மதுபானம் அல்லது கள்ளச்சாராயம் அருந்திய கிட்டத்தட்ட 109 பேர் வைத்தியசாலையிலே திடீர் நோய்வாய்ப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களிலே நின்று காலை நிலவரப்படி கிட்டத்தட்ட 47 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வைத்தியசாலையிலே பலர் நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கண்ணாபுரம் கிராமத்திலே பெருமளவானவர்கள் உயிரிழந்திருக்கின்ற நிலைமையிலே அங்கே அந்த கிராமம் முழுவதும் மரண ஓலங்களால் நிரம்பி இருப்பதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கே கூட்டமாக இறுதிச் சடங்குகள் நடந்து கொண்டிருப்பதாக தமிழக செய்திகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலிலே நேற்று மாலை நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி கிராமத்துக்கு திடீரென விஜயம் செய்து அங்கே மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு பேசியுள்ளதோடு அங்கே நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு பேசி திரும்பி இருக்கின்றார். இந்த நிலைமையிலே எதிர்வரும் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அவர்களுடைய ரசிகர்களினால் அவர்களுடைய தொண்டர்களினாலே பெருமெடுப்பிலே கொண்டாடப்பட இருந்த சூழலிலே அதனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அனைத்தையும் நிறுத்தி அதற்கு செலவிடும் பணத்தை அல்லது செலவிடும் நேரத்தை கள்ளக்குறிச்சியிலே இந்த கள்ளச்சாராயத்தினால் அல்லது சட்டவிரோத மதுபானத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக செலவிடுமாறு அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பெருமளவு தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இந்த நிலைமையிலே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு நீதிபதி தலைமையிலே ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணை குழு தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து 3 மாதங்களுக்குள் தன்னுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மட்டுமல்லாது தமிழகத்திலே தொடர்ச்சியாக இவ்வாறான அதிகளவான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக தெலுங்கானா மாகாணத்திலிருந்து இந்த மெத்தனால் என்கின்ற ரசாயன பதார்த்தம் கடத்தி வரப்பட்டு சட்டவிரோதமாக இந்த கள்ளச்சாராயத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 10க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இந்த சம்பவம் தொடர்ச்சியாக பெரும் பரபரப்போடு நீடித்து கொண்டிருப்பது நாங்கள் காணக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அங்கே பல்வேறு அரசியல் தரப்புகள் முகாமிட்டு இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட தரப்புகளோடு பல்வேறு சாரார் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர். பாஜக சார்பிலே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்துவதற்கான முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.